மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிரக நிலைகள் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தவிருக்கிறது. அதிலும் சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா அதீத நன்மைகளை உங்களுக்கு வழங்கவிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் சில கிரகங்களினுடைய இணைவு சில விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா கால தாமதத்தை இழுபறியான சூழ்நிலைகளை ஏற்படுத்துமே தவிர்த்து பெரிய அளவில் தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்புகள் கிடையாது. அதே நேரம் உடல் ஆரோக்கியம் ரீதியா சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது உங்களுடைய உடல் உபாதைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது காய்ச்சல், தலைவலி, இடுப்பு வலி, கை கால் மூட்டு வலி இந்த மாதிரியான சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரலாம். பெரிய அளவில் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் குடும்பத்தாருடைய ஆரோக்கிய விஷயத்தின் காரணமாக மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் சரி உங்களுடைய குடும்பத்தாரினுடைய ஆரோக்கியத்திலையும் சரி ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பையும் ஆரோக்கியத்தில் ஒரு சிறப்பு கவனத்தையும் நீங்கள் செலுத்துறது நல்லது. அதே நேரம் மாணவர்கள் இந்த காலம் ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு காலம். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம், மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டமாக இருக்கிறது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் பெண்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதே நேரம் தடைப்பட்ட கல்யாண பேச்சுக்கள் இனிதாக நடந்து முடிய ஆரம்பிச்சிடும். வீட்டில் விழாக்கோலம் போகணும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. வாக்கு வன்மையான நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. செய்யக்கூடிய காரியத்தை சிறப்பாகவும் நேர்மையாகவும் செய்து முடித்து மற்றவர்களிடம் பாராட்டையும் பெறுவீங்க. சிலருக்கு தங்களுடைய செல்வாக்கு கண்டு பொறாமையும் உண்டாகலாம். எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும். காரிய தடைகள் நீங்க பெறுவீங்க. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வந்த சுணக்க நிலை மாற ஆரம்பிக்கும். தடைபட்டிருந்த வீடு கட்டக்கூடிய பணிகள் நிறைவடையலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறும். குழந்தைகளால் பெருமை சேரக்கூடிய ஒரு காலகட்டங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு அதிகரிக்க செய்யலாம். கடன் பிரச்சனையில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறவும் ஆரம்பிக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் வேகம் பிடிக்கும். உத்தியோகஸ்தர்கள் வேலை பளு இருந்தாலும் எல்லா பணிகளையும் திறம்பட செய்து முடிச்சிடுவாங்க. பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்குங்க. எதிர்பார்த்த அதிகாரமிக்க பதவிகளையும் பெறுவீங்க. பெண்களுக்கு காரிய தடைகள் நீங்கி எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சிடுவாங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களின் ஆதரவுடன் செயற்கரிய செயல்களை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. கலைத்துறையினர் கடினமாக உழைத்தால்தான் துறையில வெற்றி வாகை சூடலாம். மாணவர்களுக்கு படிக்காம விட்ட பாடங்களை படிக்கிறதுல கவனத்தை செலுத்துவீங்க. சொல்ல காப்பாற்ற பாடுபடுவீங்க அப்படின்னே சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டாகலாம். கொடுக்கல் வாங்கல் சரள நிலையில் இருக்குங்க. கொடுத்த கடன்களும் தடையின்றி வசூலாகும். பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் அடைய முடியும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபமும் அபிவிருத்தியும் பெருக ஆரம்பிக்கும். தொழிலாளர்களினுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் பல முன்னேற்ற பாதைகளுக்கு வழிவகுக்கும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு உடையவற்றாலும் அனுகூல பலன்களை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னே சொல்லலாங்க. உத்தியோகஸ்தர்கள் பணியில் திருப்தியான நிலையின அடைவாங்க. தடைபட்ட பதவி உயர்வு கிடைக்க பெற்று மன மகிழ்ச்சி ஏற்படும். உயரதிகாரிகளினுடைய பாராட்டுதல்கள் உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல திருப்தியான நிலை தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்கள்லையும் இருந்து வந்த சுணக்க நிலை சிறிது சிறிதாக மாறவும் ஆரம்பிக்கலாம். முயற்சிகளில் ஒரு நல்ல பலனை நீங்கள் காண வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. சகோதரர்கள் வழியில் இருந்த பிரச்சனைகளும் நீங்கள் பெறுவீங்க. குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய செயல்கள் நன்மை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. எந்த விஷயத்தையுமே கணவன் மனைவிக்கு இடையே திட்டமிட்டு செய்வது நன்மையை தருங்க.
குழந்தைகள் தங்கள் சொற்படி கேட்டு நடக்கிறதுனால சந்தோஷம் கொள்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் வகையில அனுகூலம் உருவாகலாம். தொழில் வியாபாரத்துல நிறைவான லாபம் வர காண்பீங்க. உத்தியோகஸ்தர்கள் மேல் அதிகாரிகளின் சொல்படி நடப்பது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது முன்னேற்றத்திற்கு உதவும். மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் தங்களுக்கு அனுசரணையாகவே நடந்தும் கொள்வாங்க. பணி நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் பிரயாணங்களை செல்ல வேண்டியதாகவும் விடலாம். பெண்களுக்கு எந்த ஒரு வேலைக்காகவும் கூடுதலாக அலைய வேண்டியும் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறையத் தொடங்கும். கலைத்துறையினருக்கு திறமைக்கு ஏற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கப்பெறுவீங்க. மாணவர்களுக்கு எதிர்கால கல்வியை பற்றிய சிந்தனை மேலோங்கலாம். கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது வெற்றிக்கு உதவுங்க. அதே நேரம் உடல்நிலையில சோர்வு மந்தமான நிலைகள் தோன்றவும் ஆரம்பிக்கலாம். என்றாலும் எடுக்கக்கூடிய காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிச்சிடுவீங்க. திருமண வயது அடைந்தவர்களுக்கு சிறப்பான மன வாழ்க்கை அமையும். சிலர் நினைத்தவரையே கைபிடிப்பாங்க. பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கிறதுனால பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேர ஆரம்பிக்கும். உற்றார் உறவினர்களினுடைய ஆதரவுகள் மகிழ்ச்சி அளிப்பதாகவே இருக்கும். தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்வீங்க. பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாகவே இருக்க பெறப்போகிறது. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். பதவிக்கு இருந்த இடையூறுகள் விலகி எதிர்பார்க்கும் உயர்வுகளை அடைவீங்க. வாழ்க்கை துணைக்கு பரிசு கொடுப்பது உறவை மேலும் வலுப்படுத்தும். தங்களுடைய உடல் நலத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். குறிப்பாக வயிற்று தொடர்பான பிரச்சனைகளில் கவனமாயிருங்க. தொழிலில் சிறு சவால்கள் இருந்தாலும் நாளின் முடிவில் பலன் தங்களுக்கே கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். நம்பிக்கையுடன் செயல்படுவது அவசியமாகிறது. சகோதரர் சகோதரிகளினுடைய ஆதரவு தங்களுக்கு கிடைக்கப்பெறும். கடின உழைப்பின் பலன் சிறு தாமதத்துடன் கிடைத்தாலும் வெற்றியின் சுவை இனிமையாகவே இருக்கும். பணியிடத்தில் தங்களின் ஒழுக்கமும் பொறுப்பும் மேலதிகாரிகளை கவரக்கூடிய வகையில் இருக்குங்க. ஆன்மீக ஆர்வம் உயர ஆரம்பிக்கலாம். சிலர் தியானம் அப்படி இல்லைன்னா யோகாவில் ஈடுபடுவாங்க. தேவையான முடிவுகளை எடுக்கும் போது பொறுமையாக இருக்க பாருங்க. சொத்து அப்படி இல்லைன்னா வாகன தொடர்பான விஷயங்கள்ல நிதானம் அப்படிங்கிறது அவசியங்க. தான தர்ம மனப்பான்மை அதிகரிக்கவும் செய்யலாம். பிறருக்காக செய்யக்கூடிய சிறு உதவிகளும் பெரிய பலன்களை தருங்க. நிலுவையில் இருந்த பணிகள் நிறைவேறவும் ஆரம்பிக்கலாம். புதிய தொழில் முயற்சிகளை தொடங்க சிறந்த காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். உழைப்பும் நம்பிக்கையும் இணைந்து தங்களை வெற்றியின் உச்சிக்கே கொண்டு செல்லும். அரசாங்கத்தில் இருந்து ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. தங்களின் தன்னம்பிக்கையே தங்களுக்கு இன்று பெரிய பலமாக காணப்பெறப் போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு காலகட்டம். உடல் நலத்தில் சிறு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். உணவு பழக்கத்தில் சற்று கவனமாகவும் இருக்க பாருங்க. நண்பர்களின் உதவியால் பழைய பிரச்சனைகள் தீரவும் ஆரம்பிக்கலாம். செல்வ நிலையும் உயரும். வங்கி கணக்கில் பண வரவு ஏற்படும். பிள்ளைகளின் செலவுகள் பெருமை தரக்கூடிய வகையில் இருக்கும். முக்கியமான ஆலோசனைகள் நல்ல பலன்களை பெற்று தருங்க. தொழிலில் புதிய வாய்ப்புகளும் தோன்றலாம். தெய்வ நம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படுவீங்க. அதே நேரம் இன்றைய நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் பரபரப்பான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. தொழில் சார்ந்த முடிவுகளை எடுத்துக்கொள்வதில் நிதானம் அவசியம். வணிகத்தில் புத்திசாலித்தனமான யுத்திகள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா வெற்றி காண முடியும் அப்படின்னு சொல்லலாம். வாகன ஓட்டத்தில் கவனமாக இருக்க பாருங்க. சிறு காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வேலை தேடுபவர்கள் காத்திருக்கிறது ரொம்ப நல்லது. விரைவில் நல்ல வாய்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் சிறு மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும் இன்றைய நேரம் ஓரளவுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் சேரும் அப்படின்னே சொல்லலாம். இருப்பினும் செலவுகள் அதிகரிக்கத்தான் செய்யும். தேவையற்ற வாங்குதல்களை தவிர்க்க பாருங்க. பட்ஜெட் போட்டு செயல்படுவது அவசியம். குழந்தைகளின் நடத்தை நிறைவை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். நண்பர்களுடன் மகிழ்ச்சியான தருணங்கள் அமைய பெறலாம். தொழிலில் சில தடைகள் இருந்தாலும் பொறுமையை கடைபிடிப்பது வெற்றியை உறுதி செய்யுங்க. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களை ஆராயக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரம் குடும்பத்தில் சிறு மோதல்களும் ஏற்படலாம். அன்பான வார்த்தைகள் அதனை சரி செய்யும். வங்கி கடன் போன்ற விஷயங்கள்ல எச்சரிக்கை தேவைங்க. கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்க. தொழில் நிலைமை சீராகவே இருக்கும். நண்பர்களுடன் நல்ல உறவு வைப்பது தங்களுக்கு மன அமைதியை தரலாம். திடீர் பயணங்கள் நிகழலாம். ஆன்மீகத்தில் ஈடுபாடு மன நிம்மதியையும் அளிக்கலாம்.
தங்களுக்கு மூதாதையர் சொத்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. வேலை பகுதியில் புதிய திட்டங்களை ரகசியமாக வைத்துக் கொள்ளுவது ரொம்ப ரொம்ப நல்லது. சிலர் புதிய தொழில் முயற்சிகளில் வெற்றி காண்பாங்க. குடும்ப உறவுகள் இனிமையாகவே இருக்கும். பணவரவு உயர்ந்தாலும் சிலவில கட்டுப்பாடு தேவை. மேலதிகாரிகளினுடைய பாராட்டு கிடைக்க பெறுவீங்க. உழைப்பை தொடர்வீங்க. பலன்கள் தானாகவே வந்து சேரும். நீண்ட நாட்களாக தேங்கி இருந்த நிலுவைப் பணிகள் நிறைவேறும். வர வேண்டிய பணம் கைக்கு வரும். மாமியார் வீடு வழியாக மரியாதை கிடைக்க பெறுவீங்க. மாணவர்கள் சிறு தடைகளை எதிர்கொள்ளலாம். ஆனாலும் முயற்சியை நிறுத்த வேண்டாம். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் தொழில லாபத்திற்கு காரணமாகவே இருக்குங்க. புதிய நண்பர்கள் அறிமுகமாகலாம். ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். தங்களுக்கு தாய் மாமா வழி உறவுகள் தங்களுக்கு மரியாதை தருங்க. எதிரிகள் சவால் விட்டாலும் நீங்க ரகசியமா செயல்பட்டா வெற்றி உங்களுக்கே. மாமியார் தரப்பிலையும் துணைவியாரிடம் இருந்தும் நல்ல ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. புதிய வணிக ஒப்பந்தங்கள் லாபம் தரக்கூடிய வகையில் இருக்குங்க. வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க. அவை பெரும் பிரச்சனையாக மாறக்கூடும். அப்படிங்கிறதுனால சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். ஆன்மீக ஆர்வம் உயரும். சுப நிகழ்வுகளுக்கான சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கப்பெறுகிறது. இந்த நேரத்தில் அதிகவனத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை தங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னே கூட சொல்லலாங்க.